பார்த்துட்டு இருக்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்மளாம் வேணான்னு தூக்கி போடுவோம்ல குப்பை, அந்த குப்பையை வச்சே மட்டும் ஒருத்தர் வருஷத்துக்கு லட்சமா சம்பாதிச்சிருக்கிறாரு. யாரு அவரு அப்படின்னு சொல்லி அவரை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 30 வயசான லியோனார்டோ, இவர் தான் பாத்தீங்கன்னா குப்பையை வச்சே மட்டும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 56 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கிறாரு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சைட்ல எல்லாம் மக்கள் வேணான்னு தூக்கி போடுவாங்கல்ல, அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பழைய பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் நம்ம லியோனார்டோ அப்படியே வாரத்துல ஒரு 5 நாளோ 6 நாளோ அப்படியே போயிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு புதுப்பிச்சு மறுபடியும் ரீசேல் பண்ணிடுவாரு ஆன்லைன்ல. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அந்த மாதிரி சின்ன பொருட்களை மட்டும் தான் எடுத்துட்டு வருவேன், பெரிய பொருட்கள் நான் எடுத்துட்டு வரவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அதெல்லாம் தூக்குறதுக்கே கனமா இருக்கும், வீட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவரு எடுத்துட்டு வர அந்த குப்பையில இருந்து எடுத்துட்டு வர்றதுல அந்த வேஸ்டான பொருட்கள் அதெல்லாம் புதுப்பிச்சு ரீசேல், அதாவது ஆன்லைன் மூலியமா அவர் பாத்தீங்கன்னா ரீசேல் பண்ணிடுவாரு. அது மூலியமாவே கிட்டத்தட்ட வருஷத்துக்கே 56 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் பாத்தீங்கன்னா சம்பாதிச்சிருக்காரு. இது நிஜமாலுமே புதுசா இருந்தது. குப்பையை வச்சே இவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நிஜமாலுமே புதுசா இருந்தது. இப்போ என்ன கூட யாராவது பார்த்து நீ எல்லாம் எதுக்குமே லாக்கி இல்லை, நீ எல்லாம் குப்பை போறதுதான் லாக்கி அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்க அப்படின்னாலுமே, ஏங்க பாருங்க குப்பையை வச்சே லட்சமா சம்பாதிச்சிருக்காங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை வச்சு சமாளிச்சிருவேன். இந்த மாதிரியான ரெகுலரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.